ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் நான் என்னோட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நேந்திரப்பழம் சீசன் அப்படிதானப்பா? நேந்திரப்பழம் வர ஆரம்பிச்சிருச்சுல, நிறையாவே வருது. அதை வச்சு தான் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறமா முட்டை குழம்பு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா வச்சு தான் ஒரு டிஷ். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் போட்டு சாதம் வச்சாச்சு, பால் காய்ச்சி வச்சுருக்கோம். அப்புறமா அதை குடிக்கலாம். காலையிலே ஒன்றுமே குடிக்கலன்னு ஒன்று தொண்டை கட்டு. இது வந்து முட்டை குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் வதக்கி அரைக்க போகிறேன். அதான் முட்டை குழம்பு எப்படி வைக்க போகிறேன்னா, தேங்காய் பால் எடுத்து வைக்க போகிறேன். தேங்காய்லாம் உடச்சிட்டியா? இல்லைப்பா, முதல்ல தேங்காய் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டேன். தேங்காய் அதுவே டவுட் தானா? அதுவே டவுட்டு தான். தேங்காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. பாப்பாவை போய் வாங்கிட்டு வர சொல்லுவேன். முன்னாடி பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு வந்துடட்டா? லைட்டு போட்டு விட்டு. லைட்டு நான் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? 6 மணிக்கு போட்டாச்சு. பெரிய பெரிய பல்லாரியா வாங்கியிருக்கீங்கன்னு. 3 கிலோ 100 ரூபாய், சாரி 6 கிலோ 100 ரூபா தான். பல்லாரி ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குங்க. 1 கிலோ 100 ரூபாய்க்கு போன காலம்லாம் உண்டு. பார்த்தியா? முட்டைக்கு கையில் வச்சு போட்டீங்களா? வந்து இந்த சைடு திரும்ப முடியாமல் இது டேட்ஸ் ஏதாவது இருக்கா? டேட்ஸ் இருக்குதா? இருக்குதா? எப்படி தூக்கிட்டு ஒரே கேரா இருக்க குட்டிப்பா. தூங்கி முடிச்சுன்னு அப்படிதான் இருக்கு. என்னம்மா உங்கடா காலையில எங்களை போட்டு இந்த பாடு படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாரு தம்பி, அக்காட்ட புரியா? பெரியக்காங்க அக்கா உள்ளதான் படுத்திருக்கா. பெரிய அக்காட்ட புரியா குட்டிப்பா? பல்லாரி எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சம் உப்பு. பல்லாரி வதங்குறது. இது கூட இஞ்சியும் போடும். இது போட்டு பண்ணனாலும் பண்ணலாம், போடாமனாலும் பண்ணிடலாம். அவரோட விருப்பம். நெக்ஸ்ட் சீரகம். இது பிரேக்ஃபாஸ்ட் தானே இது பண்றது? இதுக்கும் பண்ற முட்டை குழம்புதா? முன்னாடி வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கோங்க. இது கூட வத்தல் போட்டுக்கோங்க. வத்தலா? ஆமாம், வத்தல் பொடியும் போடலாம், இல்லை வத்தலும் போட்டு அரைக்கணும், அரைச்சிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். காம்போட போடணும். ஆற வச்சிடலாம். இது அரைக்கணுமா அதுக்கப்புறம்? ஆமா, ஆறுன பிறகு அரைச்சிக்கணும். சரி, பால் எடுக்க போறியா? ஆமா.
இந்த இண்டக்ஷன் என்ன சவுண்டு கேக்குது பாறேன். இப்போ ஓடுது, மோட்டர் ஓடுது. இது மோட்டருடா. இது வடிஞ்சிட்டு இருக்கட்டும். நான் அடுத்து இன்னொரு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிறேன். திரும்பி அரைக்கணுமா? இது கொஞ்சம் தானே போட்டோம். தேங்காய் எப்படி இருக்கும் பாப்பமா? டேஸ்டா இருக்கும். இனிப்பா இருக்கும். தேங்காய் தண்ணி நல்லா இருந்தனால தேங்காய் டேஸ்டா இருக்கும். இதுல வந்து டூப்ளிகேட் முட்டையும் இருக்கு, ஒரிஜினல் முட்டையும் இருக்கு. எது எதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்போ என்ன சின்ன இப்படி உடச்சு பார்க்க மாட்டோம். டக்குன்னு தட்டி பார்த்தோம்னா அதுல எது டூப்ளிகேட் முட்டைன்னு கண்டுபிடிச்சோம். A few minutes later. பல்லாரி போட்டு கருவேப்பிலை, இது ஆறிட்டு அது வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடும். ஆள் வந்துட்டு பல்லாரி நல்லா வதங்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துறேன். தண்ணி ஊற்றி அலசி. காரம் வந்து இது கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த பால்லாம் சேர்த்த அப்புறம் காரம் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கொதிக்கட்டுன்னு கொதிச்ச பிறகு பால் ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து இது காலையிலக்கு பனானா அதை ரெடி பண்ணு. அதுக்கு முதல்ல சீனி வந்து பவுடர் பண்ணணும். சீனியும் 3 ஏலக்காவும் போட்டு இதை பவுடர் பண்ண போகிறேன். பால் வந்துருச்சு. நாளே பையனும் போயிடும் குழம்பு. செம்ம டேஸ்ட். ஆமாடா, சீனி டேஸ்டா தான் இருக்கும்டா. எந்த ஊர்லடா சீனி டேஸ்ட் இல்லாம இருக்கும்? கலவை. இப்போ குழம்பு நல்லா இதாயிடுச்சு, இந்த கட்டி ஆயிட்டு. இப்போ பால் ஊற்றிடலாம். சரியா? தேங்காய் பால்ல முட்டை குழம்பா கலக்கிறடா நீ. தேங்காய் பால் முட்டை குழம்பு. உப்பு இன்னும் போடவே இல்லைல்ல? இதுக்கு போட்டல, வெங்காயத்துக்கு போட்டேன். வெங்காயத்துக்கு மட்டும் அது வதங்கிறதுக்கு போட்டது. அதுதானே கொஞ்சம் வரைப்பு வேணும், கொஞ்சம் மட்டும் வேணும். பிள்ளைகளுக்கு வரைப்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன போடுறேன்? பா எப்பான்ட்டே கூப்பிட்டுட்டேன். என்னப்பா? கொஞ்சம் உப்புப்பா. லைட்டாக கொதிச்சதுன்னா முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 2 முட்டை. இது சாதாரண முட்டை. காட்டுங்க, காட்டு. இல்ல இங்க நெளிஞ்சு போயிருக்கு. நெளிஞ்சு இருக்குது. முட்டை நல்ல முட்டையாடா. முட்டை நல்ல முட்டையா தான் இருக்கு. குழம்புல முட்டை போட்டுடலாம். கொதிச்சுச்சுப்பா. கொதிச்சுட்டா? உடை மண்டைக்கு இது முட்டை இல்லையா? அது முட்டை இல்ல. அங்க வர மூஞ்ச பேரு இன்னும் போயிட்டு. இந்த முட்டையை சாப்பிட்டுக்கோ. அந்த முட்டையை சாப்பிட்டுக்கோ. இப்போ பிஸ்கு தரீங்களா? பிஸ்கு எங்க இருக்கு? இதுக்கு மோடி மேல இருக்கு, எடுத்துதாங்களேன். குழம்புக்கு மோடி கடைசியில இருக்கும். ஸ்டைலு அப்படிலாம் இல்ல. கூட அடுத்து நம்ம சீனி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம்.
அதையும் போட்டு நல்லா கலக்கி. ஒரு டம்ளர் பால் இல்லை கணக்கு பண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிடும், மொத்தமாக சேர்த்தாண்டா. காய்ச்சி ஆற வச்ச பால். நல்ல மோர் கடையிற மாதிரி கடைஞ்சிக்கணும். நீ அது அந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குல்ல நம்மகிட்ட, அதை வச்சு நுர பொங்கி கேக் மாதிரி பண்ணிடலாம். இது இந்த அரிசி மாவுப்பா. என்னமா இது? அரிசி மாவு. அரிசி மாவு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. இது நல்லா கட்டியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா கட்டியாகும். இப்படி இருக்கட்டுமா? இதே கரெக்டாக தானே இருக்குது. ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கட்டி ஆகும் கூட. கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அந்த ஹீட்டு கட்டி ஆக தானே செய்யும். தேங்காய் பால் நாட்டுக்கோழி முட்டைக்குழம்பு. தேங்காய் பால் நாட்டுக்கோழி முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தூக்கி ஆஃப் பண்ணிட்டு வேற இடத்துல மாற்றிட்டு காலையில இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணுமா? ஆமாம். கலர் சேர்த்துறட்டா? ரெட் கலர். என்ன கலர் சேர்க்க போற? இதுக்கா ரெட் கலர் சேர்க்கலான்னு இருக்கேன். ரெட் கலர் தண்ணி. கலர் வந்து நம்மளோட விருப்பம் தான். கலர் வந்து நம்மளோட விருப்பம் தான். சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் பண்ணலாம். ஏன்னா ரெட் கலர் சேர்த்துருக்கு. ஆமாம், நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன். பனானா வைங்க. யுவர் டிவைஸ் வெரி ஹாட். இதை வந்து ரெண்டா கீறிக்கணும். இன்னொரு பழத்துக்கு இப்போ இதுல வந்து இது இந்த வந்து நெய்யில வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஓகே, நெய்யை ஊற்றிக்கிறேன். ஓகே, எத்தனை ஸ்பூனு? ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். இல்லை பனானா போட்டு. ஆமாம், இது நெய்யில் பண்ணாதான் இது நல்லா வாசனையாக இருக்கும்ல, அதுக்கு தான். நல்லா வாசனையாக இருக்குல்ல. நெய் உருக்கும் போதே அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டுடலாம். இது போட்டு அது விழுந்துருது. ஹீட்ல அப்படியே மெல்ட் ஆயிடும். அது எப்படி விழும்? இது வந்து எதுக்கு தெரியுமா? அக்கா வந்து நல்லா குண்டாகணுங்கிறதுக்காண்டி இந்த ரெசிபி. ஆஸ்னி அக்கா குண்டாகிறதுக்கு அதுவா? ஆமா ஆமா, அதனாலதான் இந்த ரெசிபி. ஊத்துமா? பாட்டில்ல ஊத்தி வச்சாச்சு. வாட்டை சின்ன வாட்டை தானே, ரொம்ப குட்டி வாட்டை. ஐயா வர மாட்டேங்குது இருக்காங்க. எப்படி செய்யணும்? எப்படி சுத்தணும்? நல்லா அந்த பூ மாதிரி போடணும். போட்டு குறுக்க குறுக்க நான் போட்டு காட்டட்டப்பா? பூ மாதிரினா அந்த பூ மாதிரி போடுங்க. எனக்கு ஈஸியா தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாரு. இருக்கட்டும். எனக்கு முடியல. ஆமா, இதுக்கு சென்டர்ல இன்னும் 4 இதுக்கு போகும். ஆஹா, தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு. உடனே இங்க வந்துருவான் கேமரா வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து பனானாவில் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் பனானா வச்சு பண்ணாட்டினாலும் இந்த மாதிரி சும்மா வெறுமனே சாப்பிட்டாலும் கூட நல்ல பிஸ்கட் மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த வாழைப்பழத்தை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதில் நம்ம உள்ளே வச்சு சாப்பிடும்போது அடிச்சிக்கவே முடியாது. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸாம்லாம் முடிஞ்சு பிள்ளைங்க எல்லாமே வீட்டில் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் பண்ண நம்ம முட்டை குழம்பும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. தேங்காய் பால் எடுத்து பண்ணும்போது அது வந்து வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க. பாய்.